அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புறமோ தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நம்ம கார்த்திக் வந்து அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சு இழுத்தாந்து எல்லாரும் முன்னாலேயும் விட்டாரு. அந்த சிவனாண்டி வந்து அப்படியே அதிர்ச்சியாகி போய் நின்னோம். இந்த வீடு நம்ம கைக்கு வந்துடும் இவ்வளவு சந்தோஷப்பட்டோம். கடைசி நேரத்துல அந்த டிரைவர் பையன் வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்னு கிட்டு இன்னொரு பக்கம் அந்த சந்திராவும் நம்ம புருஷனுக்கு இனிமே அந்த வீடு சொந்தம் அப்படின்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டான அந்த டிரைவர் பையன் அப்படின்னு கிட்டு. அதாவது அதை தான் இப்ப நம்ம ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு மேல உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல வந்து இப்ப வந்து அந்த சிவனாண்டி வந்து பிரச்சனை பண்றான். இனிமேல் இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், நீங்க கொடுத்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு, வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அந்த சிவனாண்டி கைக்கு பேரக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட்ல வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. அதாவது கோர்ட் மூலமா வந்து இப்ப வீட்டை சீல் வைக்க போறாங்க. கேஸ் முடிந்த வரைக்கும் இந்த வீடு வந்து சீல் வைக்கப்படும் அப்படின்னு. அதுக்கு அடுத்து அந்த சிவனாண்டி வந்து நைசா காளியம்மாவுக்கு போன் போடுறான். அதாவது இந்த கேஸ் முடிந்த வரைக்கும் அந்த ரெண்டு பேரையும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு. ஆனா அவங்க ரெண்டு பேரும் நம்ம கார்த்திக் கையில அமுட்டது வந்து அந்த சிவனாண்டிக்கு தெரியாது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வீட்டுக்கு வந்து சீல் வைக்க போற நேரத்துல நம்ம கார்த்திக் கார்ல வேகமா வந்து இறங்கினாரு. அந்த ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகி போயிருந்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி தாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் கோயில்ல இருப்பதை பார்த்து நம்ம கார்த்திக்கு வந்து தகவல் சொன்னாங்க. நம்ம கார்த்திக் பிடிச்சு கொண்டாந்து எல்லாத்தையும் அவங்களே முன்னாடி நிப்பாட்டி அவங்க ரெண்டு பேரும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. போலீஸ்காரங்க எல்லாத்தையும், அதாவது அந்த காளியம்மாவும் சிவனாண்டியும் சொல்லிதான் நாங்க இப்படி செஞ்சோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சிவனாண்டியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது வேற லெவல். அதாவது இன்னைக்கு எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, பரபரப்பா போயிட்டு இருக்கும். கார்த்திக் விஷயம் மிஸ் பண்ணா பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.